بسم الله الرحمن الرحيم عن أبيه عن سهل بن سعد رضي الله تعالى عنه قال كان بين مصلى رسول الله صلى الله عليه وسلم وبين الجدار ممر الشاة وكما قال عليه الصلاة والسلام وتسليم. இன்னைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சுத்ரா சம்பந்தமான விஷயங்களை நேற்று நாம் பார்த்தோம். சாப்பிட்றதுக்கு விரிப்பு விரித்து சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கு பெயர் சுப்புரா. சூக்கு அப்புறம் இப்பு வரணும். இதற்கு பெயர் இத்து வரணும். சூக்கு அப்புறம் சுத்ரா. சுத்ரானா தடுப்பு அப்படின்னு அர்த்தம். இந்த தடுப்பு வைக்கிறது சம்பந்தமான சில செய்திகள் நேற்று நமக்கு மத்தியில் நாம் சில சட்டங்களை பார்த்தோம். இன்னைக்கு என்ன நாம் பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு மனிதர் தொழுகிறாருன்னா அவருக்கும் அந்த தடுப்பு வைக்கிறாருன்னா அந்த தடுப்புக்கும் எவ்வளவு தூரம் இருக்கணும், தடுப்புக்கு இந்த பக்கம் யாருனாலும் என்ன செஞ்சுக்கிடலாம், போய்க்கிடலாம் அப்படிங்கிற அந்த செய்தி, அந்த தூரத்தினுடைய அளவு எவ்வளவு அப்படிங்கிறத தான் நாம் இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் பார்க்க இருக்கிறோம். ரொம்பவே நம்ம மார்க்கத்தில் யார் ஒரு விஷயத்துக்கு முன்னோடியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த விஷயத்தை செஞ்ச நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது நாம் அறிஞ்ச விஷயம். ஒருவருக்கு ஒரு நல்ல காரியத்தினுடைய வழியை காட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அவர் அந்த நல்ல காரியத்தை செஞ்சால் அவருக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை வழி காட்டினார் பாருங்க அவருக்கும் கிடைக்கும். ஏன்னா இவர் தான் அதை வழி காட்டியிருக்கார். அதனால அதே மாதிரி யார் ஒரு தீமைக்கு வழிகாட்டுகிறார்களோ அந்த தீமை அந்த மனுஷன் செஞ்சாலும் அந்த தீமைக்கு எவ்வளோ பாவம் அவனுக்கு கிடைக்குமோ அதே அளவு பாவம் வழிகாட்டினவனுக்கும் கிடைக்கும். புரியுதுங்களா? அதனால் பரவான இபாதத்துகள் முடிஞ்சதுன்னா அதுக்கடுத்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு நல்ல இபாதத்துகள் செஞ்சுட்டு பள்ளியை விட்டு வெளியே போகணும். நம்ம அதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு எந்திரிச்சு போகிறதுல கவனமாக இருந்தோம்னா நம்மளை பார்த்து பின்னாடி யாரெல்லாம் எந்திரிச்சு வர்றாங்களோ எல்லாரோட பாவம் யார் எந்திரிச்சு போகிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். யார் அடுத்தவர்கள் எழுந்து செல்வதற்குண்டான வழிவகை செய்கிறோமோ, புரியுதுங்களா, ஒரு இபாதத்து செய்வதை விட்டும் அடுத்தவர்களை வெளியே கூப்பிட்டு போகக்கூடிய ஒரு செயலை ஒரு ஆள் செய்கிறான் அப்படின்னா அந்த மற்றவர்கள் எல்லாம் போவதற்குண்டான என்ன பாவங்கள் கிடைக்குமோ அதெல்லாம் அந்த முதல் நபரையும் சாருங்கிறத கவனத்தில் வச்சுக்கிடுவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்துக்கு நாம் வருவோம். ஒருக்கா என்ன செஞ்சாப்பிள்ளையா, மஜ்னூன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, லைலா மஜ்னூன் அப்படின்னு சொல்லி. இந்த மஜ்னூன் பேரு தான் பைத்தியக்காரன் அப்படின்னு அர்த்தமே தவிர ஆனால் ரொம்ப காரியக்காரன் என்பதாக சொல்வார்கள். ஒருக்கா ஊர்க்காரங்கெல்லாம் தொழுதுகிட்டு இருக்கும்போது இவன் மஜ்னூன் தன்னுடைய லைலாவை நினச்சிக்கிட்டு இந்த மஜ்னூன் என்ன செய்கிறான், லைலா இல்லாண்டா தெரிஞ்சிட்டு இருக்காங்க. எங்கிட்டும் தொழுகையை முடிச்சுட்டு ஊர் மக்கள்லாம் கேட்டாங்களாம், எப்போ நாங்களாம் தொழுதுகிட்டு இருக்கிறோம், நீ குறுக்க அங்கிட்ட இங்கிட்டும் போய்கிட்டு இருக்கிறிய, குறுக்க போகிறது தப்பு இல்லையா, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஏதோ என் லைலாவோட ஞாபகத்தில் நான் அங்கிட்ட எங்கிட்டும் போயிட்டேன், நீங்கள் தொழுததே எனக்கு கவனத்தில் இல்லை, ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வைத்தானே தொழுதீங்க, உங்கள் கவனம் பூரா ஏன் மேலே இருந்தது அப்படின்னு கேட்டான். அந்த மாதிரி தான் நம்மளுடைய சூழல்கள் எல்லாம் இந்த காலத்தில் இருக்குது. எதுக்காண்டி இந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன்னா, எவ்வளவு தூரம் இருந்தாலும் தொழுபவர்கள் கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த காலத்தினுடைய மைண்டு இருந்தது. புரியுதுங்களா? ஆனால் இந்த காலத்தில் தாராளமாக தொழுவும் போது நம்மளோட தேவை, முக்கியமான தேவை, நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராஸ் பண்ணி போகக்கூடிய நிலைமைகளில் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் ஒரு மனிதன் இது போன்ற தப்பு செய்கிறதற்கு காரணமாக நாமளும் கடந்து போகிற மாதிரி பாதைகளில் தொழுகாமல் இருக்கணுங்கிறத நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். சரி, இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஹதீஸ் அப்துல் அசீஸ் இப்னு அபி ஹாசிம் அப்படிங்கிற இந்த தாபியினுடைய தந்தையின் வாயிலாக சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பு செய்கிறாங்க. இந்த சஹாபி சொல்கிறாங்க, கான பைன முஸல்லா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகும் இடத்திற்கும் பைனல் ஜிதாரி, அவர்கள் சுத்ராவாக எந்த சுவரை வச்சு தொழுகுவாங்களோ அந்த சுவருக்கும் மத்தியில் உண்டான கேப்பு இடைவெளியாகிறது மமர்ரு ஷாத்தி, ஒரு ஆடு கடந்து செல்வதற்கு உண்டான இடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி
நமக்கு என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸில் இந்த சஹாபியர்கள் சொல்லி தர்றாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ தொழுதாலும் அவர்களுக்கு முன்னாடி சுவர் இருப்பது போன்று தொழுவார்கள், அந்த மாதிரி பார்த்துக்கிடுவாங்க. அப்போ அவங்க சஜிதா செய்கிற இடத்துக்கும் அந்த சுவருக்கும் நடுவில் எந்த அளவு கேப் இருக்குன்னா, நம்ம முதல் சப்பில் நின்று இப்போ தொழுகிறோன்னு வச்சுக்கோங்க, எங்கே சஜிதா செய்வோமோ கரெக்டாக அந்த இடத்த பாருங்கள், அதுக்கும் அந்த சுவருக்கு மத்தியில் ஒரே ஒரு குட்டி ஆடு போகிற அளவுக்கு உண்டான கேப்பு தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி உண்டான அளவில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சுத்ரா எதை சுவராக வச்சிருக்கிறாங்களோ, எதை தடுப்பாக வைத்திருக்கிறார்களோ அதற்கும் அவர்கள் சஜிதா செய்கிற இடத்திற்கும் மத்தியில் உண்டான கேப்பு இவ்வளோதான் இருக்கும். அப்போ அந்த கேப்புக்கு அந்த பக்கம் என்ன செய்யலாம், தாராளமாக அடுத்தவர்கள் கடந்து செல்லலாம் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் சுத்தரா இல்லாமல் தொழுது கொண்ட ஒரு மனிதர் இருக்கிறார்னா அப்போ நாம் எந்த அளவுக்கு கடந்து செல்லலாம் அப்படிங்கிறதுனுடைய விஷயத்தில் எங்கேயுமே ஒரு அளவுகோல் இல்லை அப்படிங்கிறத நாம் கவனத்தில் வைக்கணும். அப்படி நாம் கடந்து போக வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் ஏதாவது இந்த மாதிரி சேர் மாதிரி உண்டான ஒரு பொருள்களை எடுத்து என்ன செஞ்சிடணும், அந்த முசல்லிக்கு முன்னால் நாமளே சுத்தராவாக ஏற்பாடு செய்துவிட்டு நாம் என்ன செய்யலாம், அந்த சுத்தராவுக்கு தள்ளி நாம் கடந்து போய்க்கிறதுக்கு நாம் முயற்சி செய்யணும். அவர் அங்கே தானே தொழுகிறாரு, 2 சப்பு கேப் இருக்குதுல அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்யக்கூடாது, அந்த 2 சப்புகளினுடைய தாண்டிட்டு நாம் கிராஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நாம் நினைக்கக்கூடாது. நம்ம சுத்தராவை ஏற்படுத்திட்டு தான் நாம் என்ன செய்யணும், சுத்தராவை ஏற்படுத்திட்டு தான் நாம் கடந்து போகணும் அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிடுவோம். அல்லாஹ் தஆலா உண்மையை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களை நம்ம கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.